ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஷஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா, எல்லாரும் கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக தான் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் அப்பப்போ நமக்கு ஒரு சில டவுட்ஸ் வரும். இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வர எல்லா டவுட்ஸுக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் பதில் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் டவுட்ஸை கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் அவங்கவுங்க வேண்டுதலை வச்சு தனக்கு பிடிச்ச மாதிரி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத நிறைய டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ எந்திரிக்கணும் அப்படின்னு தோணும். ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் கண்டிப்பாக நேரமே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் விளக்கு போட்டிருக்கணும். பகலில் தூங்கவே கூடாது. நைட்டில் மட்டும்தான் நீங்கள் தூங்கணும். ஈவினிங் 6:00 மார்னிங் 6:00 போட்டிங்கன்னா ஈவினிங் 6:00 அதே மாதிரி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு மேக்ஸிமம் நைட்டு 8 or 9 நீங்கள் தூங்கிடலாம். இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிற பெரிய டவுட் எப்படின்னா, நம்ம எப்பவுமே ஈவினிங் ஒரு 4 5 6 ஆச்சுனாவே டீ குடிச்சு பழகியிருப்போம். ஸோ ஒன்ஸ் அந்த அந்த பர்ட்டிகுலர் டைம் வந்த உடனே நமக்கு ஏதாவது டீ குடிக்கணும், இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கிரேவிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நான் டீ குடிக்கலாமா இல்லை ஏதாவது சாப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்போது நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. நீங்கள் துளசி நீர் விரதம் இருந்தாலும் சரி, துளசி நீர் விரதம் இருந்தாலும் சரி, இல்லை மிளகு விரதம் இருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. நீங்கள் நீர் விரதம்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த நீர் விரதத்தை தான் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். சிலர் பால் விரதம், ஃப்ரூட்ஸ் விரதம் இதெல்லாம் இருக்கிறனே, ஸோ அப்போ நான் சாப்பிட்லாமா, பால் தானே, பாலில் தானே டீயும் போடுறோம், அதை குடித்தா என்ன அப்படின்னு ஒரு டவுட்ஸ் வரும். ஸோ அந்த சமயம் ஆனால் நீங்கள் பால் விரதம் இருந்தாலும் சரி, பழ விரதம் இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக டீ குடிக்கவே கூடாது. ஏன்னா நம்ம பொதுவாக ஃபாஸ்டிங்னாவே என்ன சொல்லுவாங்க, பாடியில் இருக்க டாக்ஸிக் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஃபாஸ்டிங்கை கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி டீ எடுத்துக்கும் போது நம்மளோட டாக்ஸிக் வெளியும் போகாது, இருக்கிற டாக்ஸிக் அதிகமாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விரதம் முடிச்ச உடனே கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் டீ குடிக்கவே கூடாது. யாரெல்லாம் ஒரு வேளை டீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம் அ இந்த ஒரு பொழுது விரதம், இல்ல நான் டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறேன். ஸோ அந்த மாரி இருக்கவங்க தாராளமா நீங்க டீ எடுத்துக்கலாம். அ கொஞ்சம் ஒரு பெரிய கப்ல குடிக்காம, கொஞ்சமா சின்ன கப்ல ஒரு 100 ml மட்டும் இருக்கிற மாரி நீங்க குடிச்சுக்கலாம். அந்த மாரி குடிக்கிற டீயிலயுமே ஒயிட் சுகர் போடாம, நீங்க முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ, வெல்லமோ, இல்ல கருப்பட்டியோ கலந்து குடிச்சிங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ நீங்க ஃப்ரூட்ஸு பழ விரதம் இருப்பீங்க. ஸோ அந்த மாரி பழ விரதம் இருக்கையில, கண்டிப்பா அம் ஆரஞ்சு, திராட்சை இந்த மாதிரி பொருட்கள நீங்க அவாய்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா, அத நீங்க சாப்பிடையில உங்களுக்கு எனர்ஜி டக்குன்னு கிடைக்கிற மாரி இருக்கும். ஆனா நீங்க வெறும் வயித்தா இருக்கையில, அதில இருக்கிற சிட்ரிக் ஆசிட் உங்க வயித்த புண்ணு பண்ணிடும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த ஆரஞ்சு, திராட்சைய அவாய்ட் பண்ணிக்கணும். ஆப்பிளுமே நீங்க எடுத்த உடனே சாப்பிடாம, ஒ அதுக்கு முன்னாடி ஒரு பழம், வாழைப்பழம் ஒரு செவ்வாழைப்பழமோ, ஒரு வாழைப்பழமோ சாப்பிட்டுட்டு, அடுத்தது ஒரு ஆப்பிள் வேணா நீங்க சாப்பிட்டுக்கோங்க. ஆனா எக்காரணத்த கொண்டும் எடுத்த உடனே வெறும் வயித்துல இருக்கையில ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா எனக்கு ஃபுல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு நினச்சு, ஒரு ஆப்பிள மட்டும் நீங்க அப்படியே டைரக்ட்டா சாப்பிட்றாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவா கசப்பான உணவுகள்லாம் நீங்க எடுத்துக்கூடாது. எது பார்த்தீங்கன்னா, இந்த பாகற்காய், கீரை வகைகள் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறது நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்க சாப்பாடு செஞ்சுட்டு, நான் விரதம் அதாவது ஒரு நேரம் விரதம் இருக்கிறேன். ஒரு பொழுது இல்லாட்டி 2 பொழுது அந்த மாரி விரதம் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க, நீங்க ஒரு நேரம் அந்த சாப்பாடு எடுத்துக்கிறதுல நீங்க முடிஞ்ச அளவுக்கு பாகற்காய், கீரை இதெல்லாம் சேர்த்திக்காம, நீங்க நார்மலா எப்பவும் வீட்ல செய்றத நீங்க சாப்பிட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு, புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உப்பு போட்டு ஒரு பொழுது இருக்கவங்க நீங்க உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்ல புளிப்ப நீங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாம்பார்ல புளி ஊத்துறது, புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுறது, இந்த மாரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் சிம்பிளான ஃபுட்ஸா நீங்க இந்த ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால
அடிக்கடி கேட்டுட்ருக்கிற உங்களோட டவுட்ஸுக்கு உண்டான பதில் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது இல்லாம வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல நம்ம கண்டிப்பா ஷேர் பண்றேன். அ இது வந்து இந்த வீடியோவ வந்து உங்க சஷ்டி விரதம் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க இது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கட்டும். ஓகேவா? தேங்க் யூ. பாய்.